ஆண்டவருடைய அன்புல ஒருத்தன் உடைஞ்சிட்டானா. இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா நான் நிக்கிறேன்னா இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஊழியம் மட்டும் செய்யவே கூடாதுங்கிற பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் நான். அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் யாராவது இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான்லாம் இப்ப ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு எங்க வீட்டை உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசின எல்லாரும் அப்படிவாங்க. ஆமென். எனக்கு மார்க் ஷீட் வாங்க வரும்போது எங்க அம்மா ஒளிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா என்னை பத்தி அவ்வளவு நல்ல சர்டிபிகேட் வந்து எங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஸ்டாஃப் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆண்டவருடைய அன்பு நெருக்கியே தெரியுமா, துரத்தி துரத்தி லவ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், அப்படி நேசித்தார். உங்களையும் நேசிக்கிறார். எப்படி ஊழியமே செய்யக்கூடாது இருந்தவனை கர்த்தர் எப்படி சொல்ல வச்சுட்டார் தெரியுமா? இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா எப்படியாவது செத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வச்சுட்டார். ஏன்னா அந்த மெய்யான அன்பு, உண்மையான அன்பு. மெய் அன்பை கண்ட பின்பும் பொய் அன்புக்காக ஏங்கி நின்றேன், எல்லாமாயை என்று கண்டேன், அன்பே போதும் என்றே என்னை பாரும், என்னை பாரும், இந்த ஒரு முறை இறங்கும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே, என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறே கெஞ்சுகிறே. வழிதுமே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேன், ஏமாற்றங்கள் அடைந்தேனே, இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். வழிதுவே என்று தெரிந்தும் நான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேனே, மாற்றங்கள் அடைந்தேனே, இனி உம்மை விட்டு செல்ல மாட்டேன். என்னை பாரும், என்னை பாரும், என்னை விட்டு விலகாதிரும், கெஞ்சுகிறே